இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம எங்க போறோம்னு பாத்தீங்கன்னா ஜிவோரா ஹோட்டல் போறோம். ஜிவோரா ஹோட்டல்ல வந்துட்டு என்னன்னு பாத்தீங்கன்னா டாப்ல வந்து ரூஃப்டாப் ரெஸ்டாரண்ட் ஒன்று இருக்கு. ஸோ அதுதான் வேர்ல்டோட டாலஸ்ட் ரெஸ்டாரண்ட். நம்ம அங்கதான் போறோம். அங்க போயிட்டு டின்னர் சாப்பிட்றதுக்காக போறோம். அண்ட் முக்கியமா வியூஸ் பாக்குறதுக்காக போறோம். அங்க இருந்து செமையா இருக்கு வியூஸ். ஸோ கூடயே வாங்க பார்க்கலாம். ஜிவரோ ஹோட்டல் எங்க இருக்கு அப்படின்னா ஷேக் ஜாயத் ரோட்லயே தாங்க இருக்கு. துபாயில இருக்க எல்லாத்துக்குமே தெரியும் ஷேக் ஜாயத் ரோடு எவ்வளவு ஃபேமஸ்ன்னு சொல்லி. அந்த ரோட்லயே அப்படியே மெயின்லயே இருக்கு. அட்ரஸ் பாத்தீங்கன்னா வேர்ல்ட் ட்ரேட் சென்டர் தான். பட் ஆனா நியர்பை பினான்சியல் சென்டர் மெட்ரோ ஸ்டேஷன் இருக்குல்ல, அதுக்கு பக்கத்துலயே தான் இருக்கு. அதாங்க பினான்சியல் சென்டர் மெட்ரோ ஸ்டேஷன். அதுல இருந்து ஒரு 100 மீட்டர்ஸ் கூட கிடையாதுங்க, இங்கதான் இருக்கு. பாருங்களேன் எவ்வளவு ஹைட்டா இருக்கு. இதுல தெரியுமான்னு கூட தெரியல. இதுக்கு மேல இன்னும் இருக்கு, அது தெரிய மாட்டேங்குது இதுல. சோ நம்ம மேல போயிட்டு அதையே பாத்துரும். வந்தாச்சுங்க ஜிவோரா ஹோட்டல். இதுதான் அந்த ஹையஸ்ட் வியூ பாயிண்ட் உள்ள லாஞ்ச் ரெஸ்டாரண்ட். இதுக்கு டாப்ல தான் இருக்கு. வேர்ல்டோட டாலஸ்ட் ஹோட்டல் இதாங்க. இதாங்க ஹோட்டல் என்ட்ரன்ஸ். என்ட்ரானோடனே இப்படிதான் இருக்கு. செம கிராண்டா இருக்குல்ல. இங்க ஹோட்டலும் இருக்கனால செக்இன் பண்ற பீப்புள் அங்க உட்காந்துருக்காங்க. அதுக்கு அந்த பக்கம் ரிசப்ஷன் இருக்கு. ஸோ அங்கேயும் செக்இன் பண்ணி ஹோட்டல் ஸ்டே கூட பண்ணலாம். லிஃப்ட்ல இருந்து வெளில வந்தோடனே எப்படிதாங்க இருக்கு டாப் ஃப்ளோர்ல. அண்ட் அப்படியே இந்த சைட் பார்த்தீங்கன்னா ரிசப்ஷன் இருக்கு. இந்த ரிசப்ஷன்ல இருந்து நம்ம ஆல்ரெடி புக் பண்ணியிருந்தோம். ஸோ நம்ம நேம் சொன்னா நம்ம அப்படியே உள்ள போகலாம். இதோ என்ட்ரா போறோங்க ரூஃப்டாப் ரெஸ்டாரண்ட். பாத்தீங்களா செம்மையா டெக்கரேட் பண்ணி வச்சிருக்காங்களா. இங்கதான் மேட்ரே இருக்கு. அங்க பாருங்க எப்படி இருக்கு. ஹோல் சிட்டியே தெரியுதா. ரெஸ்டாரண்ட் வந்தாச்சு. இப்ப நம்ம வந்து டாப் ஃப்ளோர்ல ரூஃப் டாப்ல தான் உட்காந்துருக்கோம். அங்க பாத்தீங்களா புஜ் கலீஃபா. இதாங்க இதோட மெயின் ஸ்ட்ரக்சர். அண்ட் நம்ம சொன்ன மாதிரி வேர்ல்டோட டாலஸ்ட் ஹோட்டல் இதுதான். இதுக்கு ஒரு கின்னஸ் ரெக்கார்ட் கூட வச்சிருக்காங்க. நம்ம அதை போக போக பார்ப்போம். அண்ட் நான் பெருசா ஃபுட்டோட இந்த ஹோட்டலுக்கு வந்து வியூக்காக தான் வந்தேன். ஸோ பார்க்கலான்னு. பட் நைட் வியூ செமையா இருக்கு. என்னன்னா நம்ம ஃபேஸுக்கு தான் லைட்டிங் இல்லை, கேண்டில் லைட் மாதிரி வச்சிருக்காங்களா. ஸோ அதனால லைட்டிங் பெருசா இல்லை. ஸோ மேனேஜ் பண்ணிக்கோங்க. பட் அவுட்டோர் வியூ செமையா இருக்கு, நான் காட்டுறேன். ஃபுட்டு வந்து நம்ம வந்து மஷ்ரூம் ரிசோட்டோவும் அப்புறம் பனானா கோகோனட் ஸ்மூதி ஆர்டர் பண்ணியிருக்கோம். ஃபுட் வந்தோடனே ஃபுட்டையும் பார்த்துட்டு அது எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம அப்படியே வியூ ஃபுல்லா பார்த்துட்டு இந்த ஹோட்டலோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஸ்பெசிஃபிகேஷன்ஸ்லாம் சொல்லிடுறேன். இது வந்து 356 மீட்டர்ஸ் டாலுங்க. அண்ட் அது கூட 1168 ஃபீட்டு. இது வந்து ஒரு 4 ஸ்டார் கேட்டகரியில் வருதுங்க ஹோட்டலில். தென் இதில் வந்து 529 ரூம்ஸ் இருக்குது, எல்லாமே டிலக்ஸ் ரூம்ஸ் தான். தென் இதில் வந்து 3 ரெஸ்டாரண்ட்ஸ் ஆப்ஷன்ஸ் இருக்குது. அண்ட் ஒன் ஆஃப் த ரெஸ்டாரண்ட் வந்து இது ஹை பாயிண்ட் வியூ ரெஸ்டாரண்ட்னு சொல்கிறாங்க. தென் இதில் 12th ஃப்ளோரில் வந்துட்டு கிளப் இருக்குது, ஸ்விம்மிங் பூல் இருக்குது, தென் ஜக்கூசி, ஜிம்ஸ், நிறைய அம்யூனிட்டிஸ் இருக்குது.
தென் பார்த்தீங்கன்னா, துபாயில வந்து இன்னும் ஹியூமிடிட்டி இருக்குங்க. இன்னும் சம்மர் முடியலல்ல. ஸோ, அதனால தான் ரூஃப் டாப்லலாம் ஏர் கூலர் வச்சிருக்காங்க. அவுட் சைட்லேருந்து விண்ட் இருக்கு. பட் ஆனா அது ஹாட் ஏர் மாரி இருக்கு. ஸோ, ஸ்வெட் ஆகுது. ஸோ, ஏர் கூலர் வந்து பெட்டர் தான். வியூஸ்லாம் பார்த்தீங்களா? எப்படி இருக்கு? நல்லா இருக்கா? எல்லாம் குட்டி குட்டியா தெரியும்னு நெனைக்கிறேன். ஆல்மோஸ்ட் 80த் ஃப்ளோருங்க இது. செம்ம டாலா இருக்கு. பிரசன்ட்ல ஃபீல் பண்றதுக்கு செமையா இருக்குங்க இந்த பிளேஸு. சரிங்க, சாப்பிடலாமா? மஷ்ரூம் ரிசோர்ட்டால இருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். சூப்பரா இருக்குங்க. ஆக்சுவலா ரிசோர்ட்டை பார்த்தீங்கன்னா வந்துட்டு இட்டாலியனோட கியூசின் சூப்பரா இருக்கு. சீஸ் போட்டு செமையா மஷ்ரூம் நான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். நல்லா இருக்கு. செம்ம ரிச்சா, குவான்டிட்டி கூட நிறைய இருக்கு. அண்ட் பனானா அண்ட் கோகோனட் ஸ்மூதியும் ட்ரை பண்ணுவோம். சூப்பர். இது வந்து ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்டா, லைட்டா டேங்கியா சூப்பரா இருக்கு. ஓவராலா ஃபுட் பத்தி பாத்தீங்கன்னா, நம்ம சாப்பிட்ட ரிசோட்டோ அண்ட் ஸ்மூதி, நமக்கு ரிசோட்டோ கூட வந்துட்டு ஒரு இட்டாலியன் பிரெட் கொடுத்துருந்தாங்க. அதுல வந்துட்டு ஆலிவ்ஸ் அப்புறம் கிரீன்ஸ் வச்சு கொடுத்துருந்தாங்க. ஓகே தான். பட் இந்த பிளேஸ்க்கு வந்து நீ ஃபுட்காக வருவியா அப்படின்னா கண்டிப்பா அது கிடையாது. பட் ஆனா எப்படி சொல்றது, யூ கேன் ஹாவ் இட் ஒன்ஸ் இன் ஃபார் அ வைல். இந்த வியூக்காக நீங்க வரலாம். பட் ஃபுட்காக வந்து வர வேண்டாம். அண்ட் நீங்க வரணும் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணீங்கன்னா மார்னிங் டைம் ப்ரிஃபர் பண்ணிவாங்க. நைட் டைம் அவுட்டோர் வியூ செம்மையா இருக்கு. பட் ரெஸ்டாரண்ட் வியூ வந்து சுத்தமா இல்லை. லைட்டிங்ஸ் இல்லாம ஒரு கேண்டில் லைட் மாதிரி தான் இருக்கு. வீடியோலயே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் மார்னிங்ல வந்து ட்ரை பண்ணி பாருங்க. மார்னிங் வியூ கூட செம்மையா இருந்துச்சு. நான் வந்து கூகுள் போட்டோஸ்ல பார்த்தேன், நல்லா இருந்துச்சு. அண்ட் நைட் வியூ வந்து அவுட்டோர் தாங்க, செம்மையா இருக்கு. பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் வீடியோல. சரிங்க, நம்ம சாப்பிட்டு முடிச்சாச்சு, வியூவும் பார்த்து என்ஜாய் பண்ணியாச்சு, கிளம்பலாம். லிஃப்ட்டுக்குள்ள போனோன்னு இப்படிதாங்க இருக்கு. அண்ட் நம்ம இப்ப மேல இருந்து கீழே போறோம். ஸோ கிரவுண்ட் ஃப்ளோர். இங்க பாருங்க, நம்ம இருந்தோம் இல்லையா ஹெச்சி லிஃப்ட்ல வந்து எல்லா ஃப்ளோர்ல என்னென்ன இருக்கு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ எந்தெந்த ஃப்ளோர்ல என்னென்ன ஆக்டிவிட்டிஸ் இருக்கு, ஸ்விம்மிங் பூல், கிஃப்ட் ஷாப்ஸ், கான்ஃபரன்ஸ், பிஸ்னஸ் சென்டர், ப்ரேயர் ரூம்ஸ் கூட இருக்கு. அண்ட் நம்மளோட லாஞ்சு எல்லாமே இருக்கு. அண்ட் நம்ம சொல்லியிருந்தோம் இல்லையா கின்னஸ் வேர்ல்ட் ரெக்கார்ட், அதுதான் அந்த சர்டிஃபிகேட். டாலஸ்ட் ஹோட்டல் 356.33 மீட்டர். இங்க பாருங்க, வேர்ல்ட் ரெக்கார்ட், டாலஸ்ட் பில்டிங் எல்லாமே அதில் வச்சிருக்காங்க. பாத்தீங்கன்னா ஹோட்டல் வந்து சாப்பிட்டு முடிச்சு கிளம்பியாச்சுங்க. இப்போ வந்து ரூமுக்கு போயிட்டு இருக்கோம். ஸோ டோட்டலா எவ்வளோ ஆச்சுன்னா 123 திர்ஹம் ஆச்சு. அண்ட் இந்த ஹோட்டல்ல வந்துட்டு நீங்க என்ட்ரி ஆனீங்கன்னா மினிமம் ஃபார் ஒன் பர்சன் வந்து நீங்க வந்து 100 திர்ஹம்ஸ் ஆகுது ஸ்பெண்ட் பண்ணோம். ஸோ 123 திர்ஹம்ஸ் ஆச்சு. எனக்கு வந்து அந்த ரிசோர்ட்டோ அரௌண்ட் 75 ஆச்சு. அப்புறமேட்டு அந்த ஸ்மூதி வந்து அரௌண்ட் 45 சம்திங் ஏதோ ஆச்சு. ஸோ ஓகே தான், எக்ஸ்பென்சிவ். பட் வியூஸ்க்கு அதுக்கு எல்லாத்துக்குமே ஒர்த்து தான். ஸோ கொடுக்கலாம்.
சரிங்க, அப்ப நம்ம வைண்ட் அப் பண்ணிக்கலாமா? நெக்ஸ்ட் வீடியோல பார்ப்போம். வேற ஏதாவது ஃபுட் vlog இல்ல வேற எங்கேயும் வெளியில போயிட்டு vlog பண்ணுவோம். ஓகேவா? பை பை பை.